ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த நேரத்தை நித்திய வெளிச்சத்தை கர்த்தர் எங்களுக்கு திறந்து கொடுத்ததுக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். மறுபடியாக சிறிய ஜெபத்தோடு நாங்கள் ஆத- ஆரம்பிப்போம். ஆரம்பிப்போம். இது சிஸ்டர் டாலி அவர்கள் இன்று தொழுத்து வளர்கிறார்கள். அப்படியால் கர்த்தர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென் அப்பா. அருமையான ஒரு பாட்டு மகேந்திரன் ஐயா போட்டார்களுடைய தூய ஆவியை துணையாய் வாருமே. அவரது துணை இல்லாமைக்கு எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, கர்த்தருடைய பரிசுத்தமான ஆவியினாலும் மட்டுமே சகலத்தையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனப்படியா கர்த்தர் இந்த நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு தந்த அந்த கிருபைகளுக்கும் ஈவுகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். உமது ஆசியாலும் அவருடைய நினைவுகளாலும் எங்களை நிரப்பி அவருடைய சித்தத்தின்படி அப்பா இந்த நித்திய வெளிச்சத்தை ஆண்டவரை இந்த இந்த நேரம் நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா. அப்பா உங்களால மட்டும்தான் சகலதும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு வரங்களின் மூலமாக உங்களோட உன்னதத்து ஆசீர்வாதத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற நேரத்துக்கு ஆசீர்வதிக்க போற ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. இன்று காலை என்னோட கர்த்தர் பேசுறது, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிர்த்தது. கர்த்தருடைய மகிமை என்மேல் உதிர்த்தது. ஆமென். அவர் ஒளியாக வந்தார். இந்த இருளில் இருந்த எங்களுக்கு ஒளியாக வந்து இந்த நித்திய வெளிச்சத்துல ஒளியாக வார்த்தைகளையும் கவிதைகளையும் பாடல்களையும் கொடுப்பதற்கு அவர்கள் ஊழியங்காரங்களை தெரிந்து எடுத்த எங்களோட அப்பாவுக்கு நாங்கள் எங்களோட முழு உள்ளத்தோட அவருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றி செலுத்துவோம்ப்பா. நன்றி 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 கோடி கோடி நன்றி அப்பா. இருளிலிருந்து எங்களுக்கு ஒளியை கொடுத்து இந்த நித்திய வெளிச்சத்துக்கு அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி ஐயா. அப்பா உலகத்தில் இருப்பனும் பார்க்க எங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் அப்பா. அவர் அப்பா கண்ணீரை துடைக்கிறவர் அப்பா. எங்கள் பாவங்களை மன்னிக்கிற பிதாவே, எங்கள் யாவரையும் உங்களோட சந்தோஷத்திலையும் உங்களோட சமாதானத்திலையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரம் சகலத்தையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று ஜபிக்கிறேன். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நேரத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இப்பொழுது கடைசியாக நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆராதனை பாடல் ஜெபங்களை கத்தரை ஆராதனை பாடல் ஜெபங்களை பாடல் ஜெபங்களை 7 மணிலிருந்து 8 மணி வரையும் எடுத்து வருவார்கள். அப்புறம் 8 மணிக்கு மகேந்திரன் ஐயா செய்தி கொடுப்பாங்க. 8:30க்கு பாஸ்டர் வெங்கட் அவர்கள் செய்தியை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள். கர்த்தர் கொடுத்த நேரத்தை நாங்கள் வீணாக செலவழிக்காமைக்கு கர்த்தருடைய நாமத்துல நாங்கள் அவருக்குள்ள மகிழ்ந்து அவருக்குள்ள அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த ஊழியக்காரங்க மூலமாக, செய்திகள் மூலமாக, பாட்டுகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு இன்னும் அதிகமாக அவருடைய அன்பில நிலைத்திருப்பதற்கு, அபிஷேகத்தினால நிரப்பி எங்களை வழி நடத்துவதற்கு கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இப்பொழுது முதலாவது கருணா அவர்கள், சிஸ்டர் கருணா அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து வருவார்கள். யாவரும் அன்போடு அவர்களை வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குரலை கேட்கையே மகிழ்ச்சியா இருக்குது. வேறுங்கள் வந்து இனிமையான குரலை கர்த்தருடைய நாமத்துக்கு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ டூ. ஆமென். நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேவனே, நீர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தீபமாய், கர்த்தர் நீர் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் பயணிக்கும் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் எங்களோடு கூட வருகிறவர் நீர். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாய் இருக்கிறீர் அப்பா. இந்த உலகத்திலே
தகப்பனே ஆத்துமாக்களை மீட்கும்படியாய் கத்தர் நேரங்களுக்காக சிலுவையில் உம்மை தாழ்த்தி நீர் உயிரோடு எழுந்து கத்தாவே தகப்பனே உம்மை பலியாக்கி உயிரோடு எழுந்து எங்களை மீட்டுக் கொள்ள வந்தவர். அதற்காக கூடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த மிகுதியாயிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாரையும் மீட்கும்படியாய் நீர் வந்தீர் என்பதை ஒருவரும் அறியும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிவை உண்டாக்கி கொடுக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. கலான இருதயங்களை சதியான இருதயங்களாய் மாற்றுகிறவர் நீர் கத்தாவே தகப்பனே. உம்முடைய பாதத்தில் ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக எடுத்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உம்முடைய கிருபை எப்போதும் இருந்து அவர்களை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய உதவியும் ஒத்தாசையும் கிடைக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. தொடர்ந்து நடத்தும்படியாயும் ஆசீர்வதிக்கும்படியாயும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல மனிதனங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து தொடர்ந்து மக்காக தொகுத்து வழங்குகிற காரியங்கள் தன்னுடைய தாளந்தை கொடுக்கிற எல்லா காலங்களில் நேரங்களில் நீருற்ற துணை ஆயத்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அதுபோல டோலிக்காவும் ரஞ்சனி அலங்காரமணிக்காவும் சுபாக்காவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அபாத சௌரியங்கள் உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் குடும்ப காரியங்கள் உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். குடும்ப காரியத்திலே கத்தாவே அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நினைவுகள் எல்லாம் கத்தாவே உம்முடைய நினைவுகளாய் இருக்கட்டும். அதை நிறைவேற்றி வைக்கிறவர் நீர் ஆண்டவரே தகப்பனே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், நான் இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தகப்பன் அப்படியே அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஊழிய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தைகளை கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சபைகளை கத்தாவே ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே தகப்பனே. பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை மீண்டும் கொண்டு வாங்க. அவர்களை விசாரிக்கும்படியாய் அவர்களை ஆயத்தப்படுத்தபடியாய் நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம். தேவ பலத்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற மன்னாவினாலே கத்தாவே அநேக ஆத்துமாக்கள் திருப்தி அடையும்படியாய் கத்தருடைய மன்னாவை கொடுத்தவர்களை நீர் வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. வாத்தியாகிய இறைவன் நீர் கத்தாவே அப்பா. வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள இறைவன் நீர். தொடர்ந்து அந்த குடும்பங்களை ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் சில நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை நீர் இதுவரை பாதுகாத்தவர் ஆண்டவரே. அந்த சீயோன் பர்வதத்திலே கத்தாவே உம்முடைய கால்கள் வந்து தங்கும் போது கத்தர் நீர் அந்த இடத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த ஜனங்களுக்குள்ளாக செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் நீர் துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபை அந்த எருசலேம் நகரத்தின் மேல் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு பிழையான காரியங்களை விட்டு நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அந்த ஜனங்களின் இதயங்களை நீர் திறந்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீர்களையும் துடை தருளுங்க ஆண்டவரே. அப்பா ஆசீர்வாதம் உம்முடையது ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற எண்ணெயினால் அவர்கள் திருப்தி அடைகிற மனிதர்களாயிருந்தாலும் ஆண்டவரே, ஆனால் தகப்பனே அவர்களுடைய இருதயங்கள் இன்னும் ரட்சிப்பை காணாதபடி தங்களுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா நீர் இறங்கி வந்தது இந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக மன உருக்கமாய் அந்த ஜனங்களையும் விட்டுக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அந்த ஜனங்களுக்கு முன்பாக காண்பீங்க. ரட்சிப்பை காணும்படியாக ஊழியங்களை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அந்த இடத்துல ஊழியங்கள் போக முடியாதபடி இருந்தாலும் கர்த்தர் உம்முடைய கிருபை அந்த இடங்களிலே கத்தாவே அந்தரங்கமாக செய்யப்படுகிற எல்லா வேஞ்சல்சங்கள் எல்லா ஊழியங்களிலும் உதவி ஒத்தாசைகளை கொடுத்து வழிநடத்தி அந்த ஜனங்களை ரட்சிப்புகளாக கொண்டு வர உதவி புரிய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து இந்த மழையினால் அலக்களிக்கப்படுகிற அந்த ஜனங்களை கத்தாவை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா
நீர் கட்டளையிட்டால் எல்லாம் ஆகும் கர்த்தாவே. அப்பா, பர்வதங்களை நீர் தொட்டால் அது புகையும் என்று சொல்லியிருக்க ஆண்டவரே. அது போல பெரு வெள்ளமாயிருக்கட்டும், என்ன புயலாயிருக்கட்டும், எல்லாவற்றையும் நீர் அடக்கிறவர். நீர் கடல் மேல் நடந்தவர் அல்லவா சுவாமி. அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. குடும்ப உறுப்பினர்கள் இழந்தவர்களை வாழ்நாய்ந்து தேடும்படியாய ஊழியங்களை அந்த இடத்திலே பெருக பண்ணி ரட்சிப்பை காண்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தேசத்திலே அமைதியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அது போல போதும் இந்த தேசம் அமைதலாயிருக்க உம்முடைய பலத்தகரம் இந்த தேசத்தின் மேல் அமரட்டும். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும். அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் மறிப்பவரே நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் மறிப்பவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்து நிற்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே
நன்றி நன்றி ஐயா, நன்மைகளின் ஊற்றே. நன்றி நன்றி ஐயா, நன்மைகளின் ஊற்றே. நன்றி நன்றி ஐயா, அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். Praise Lord. Praise the Lord, praise the Lord. அருமையான பாட்டை பாடுகிறீர்கள். நன்றி நன்றி சிஸ்டர். ஆமென். அவரே உண்மையுள்ள தெய்வம், ஆனபடியே அவர் அரசாலும் தெய்வம் எங்களுக்குள்ள ஜீவிக்கிறார். அருமையான பாட்டின் மூலமாக கர்த்தர் நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் and God bless you sister. You God, too. God bless you. praise the Lord, praise the Lord. அருமையான பாட்டு என்னை தொட்டுச்சு. நன்றி. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருக்கு மட்டுமே அந்த சமாதானத்தை கொடுக்கணும். அந்த உண்மையுள்ள தேவன் எங்களுக்குள்ள அரசாலும் பொழுது அவருக்குள்ள நாங்க எவ்வளவோ மகிழ்ச்சியா இருந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்க ஆவியுடைய உண்மையுடன் துதிப்பதற்கு தந்த இந்த நேரத்துக்கு நாங்க அவருக்கு நன்றி செலுத்தி அதிகமாக அவரை ஆராதிப்போம். நன்றி நன்றி. ஆமென். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். சங்கீதம் 34வது அதிகாரம் 1 வசனம் வரையும், பழைய ஏற்பாடு 689. நன்றி. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோசரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயங்களையும் என்னை நீக்கலாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டால் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களில் எல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அருமையான வார்த்தைகள். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு குறைவையும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இப்பொழுது சிஸ்டர் ரஞ்சினி அவர்களை அன்போடு வரவழைப்போமாக. அவர்கள் இருக்கிறவர்களுக்காக ஜபிக்க போறார்கள். நன்றி. Praise the Lord, Sister Ranjini. Praise the Lord, sisters. I was going to say, Sister Himan சொல்ல பார்த்தேன். Sister Dolly, God bless you. இப்பொழுது நான் தமிழில் ஒரு பாட்டை பாடிவிட்டு அதன் பிறகு நான் ஜெபிக்க போகிறேன். God bless you. Amen. Amen. மாசிலா தேவபுத்திரன் மானிடனானார் ஜெய ஜெயா. மாசிலா தேவபுத்திரன் மானிடனானார் ஜெய ஜெயா. மாசிலா தேவபுத்திரன் மானிடனானாரே ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன்
மானிடனானார் ஜெய ஜெய. ஆசீர்வாதமே கனதேசார் நீதமே. ஆசீர்வாதமே கனதேசார் நீதமே. ஒளிர்காசினி மீத்தி நேச பிரகாச வின்வாச கிருபாசன ஜெய ஜெய ஆசிலா தேவபுத்திரன். மானிடனானார் ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன். மானிடனானார் ஜெய ஜெய. சத்திய வாசகர் சதா நித்திய தேசிகர். சத்திய வாசகர் சதா நித்திய தேசிகர். வளர் பெத்லகமே ஊர் தனிலே தரிசித்து கன்னியாத்திரி வித்தினில் ஜெய ஜெய மாசிலா தேவபுத்திரன். மானிடனானார் ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன். மானிடனானார் ஜெய ஜெய. அந்தர பூமியும் அதிசுந்தர நேமியும். அந்தர பூமியும் அதிசுந்தர நேமியும். தினம் 5 நாளினிலே திருமுத்தினில் 3 ஜெய ஜெய மாசிலா திருப்புத்திரன். மானிடனானார் ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன். மானிடனானார் ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன். மானிடனானாரே ஜெய ஜெய மாசிலா தேவபுத்திரன். மானிடனானார் ஜெய ஜெய. Amen, amen. Yes, Lord, you came to earth, Lord Jesus, that we might, Lord, receive eternal life. And you were the only one, Lord, who paved the way, Lord, because you are the way, the truth, and the life. There's none other, Lord. No images, no worshipping of the idols can ever, Lord, redeem us, Lord Jesus. Our souls, Lord, from eternal damnation, Lord, into eternity, Lord, that would given us, Lord, heaven on earth and eternity, Lord, forever. Lord, we thank you for that, Lord. Now we, Lord, bring, Lord Jesus, every single person that would have joined Nitya Velicham at this moment, Lord, all the way from, Lord, 110 nations of the world, Lord, bring them all to you, Father. Along with, Lord, we join hands together, Lord, with the teamwork that is going on, Lord Jesus, with Nitya Velicham at this moment, Lord. We give Sister Dolly to you, Lord, even as she is hosting, Lord, even along with Brother Mahendran, Lord Jesus, who is also helping alongside. Lord, we thank you, Lord, even as Sister Subha, who would have been also doing the hosting today, Lord, is unable to make it. Lord, we bring her to you, Lord. Lay her at thy feet and at thy altar, Lord. Minister to her and her family, Lord, at this time, I pray. And we pray, Lord Jesus, for the rest of the teamwork that is going on, even for Sister Karuna, who has already come and sung and prayed, Lord. So we thank you, Lord, for her ministry as well. Bless her, Lord, this Christmas season and be with her and her family as well. We also thank you, Lord, for the ministry that is going on, Lord Jesus, with Brother Leslie, Lord, and Sister Rita, Lord, without which, Lord, it is not an easy task, Lord Jesus. We give them to you, lay them at thy feet and at thy altar, that your glory and your power and your majesty alone, Lord, come, Lord Jesus, above everything, Lord Jesus, putting aside, Lord, that you may take all honor and glory unto yourself, Lord, because this is your work. This is not of us, Lord. This is not of man. This was, Lord, derived from the Spirit of God, made unto you, Lord, to come unto you, Lord, to your people, Lord, bring forth your word, Lord, through your Spirit, Lord. So we bring it, Lord Jesus, back and lay it at thy feet and thy altar, Lord, that you may be lifted up, glorified, magnified, and honored at this time, Lord Jesus.
Jesus. Thank you, because you said, Lord, when I am lifted up, I will draw all men unto myself. And that is exactly what, Lord, we are doing from Sangamam Radio Gospel to Nitya Balicham this evening, Father. Lord, through the wee hours of the morning till late at night, Lord Jesus, this network goes on, Lord, from the way in which you have chosen it, Lord. These last days of the ministry, Lord, that has to go on, Lord, for your honor and for your glory, to make a difference upon the souls that are listening even at this very moment, Lord. We give them all to you, Lord. Not one of them have bumped into this through accident, Lord. Let them not ever think that anything happens, Lord, coming into these channels, being ministered by these channels, Lord, is an accident, because your Holy Spirit is the one that leads and guides and brings them in, Lord Jesus, as a way in which they have been ministered to, Lord, through the power of your Holy Spirit. Now we bring them all to you, Father, at this time, Lord, even as your Holy Spirit is now, Lord, even at this very moment, Lord. Time is of no essence. It's not distant. Is nothing, Lord, to you, Lord. You're omnipotent, omnipresent, omniscient God, who is almighty. He's everywhere at the same time, ministering in the very same way He's ministering to us here. He's ministering to you wherever you are at this very moment, to you through the Holy Spirit and the anointing of the Holy Spirit, touching you, saving you, setting you free from the bondages and the chains breaking off you, setting you loose from the bondages of sin and death and degradation that the enemy has put onto you because of the Adamic sin. Therefore, we bind them, Lord Jesus, cast them out in the name of Jesus Christ, by the blood of the living Jesus Christ alone that was shed on the cross of Calvary, that alone can set them free and nothing else, Lord Jesus. Now I bring them to you, Lord, even as they've been ministered to you, through you, Lord Jesus, through the power of your Holy Spirit emanating upon their hearts and lives, Lord, as they receive you, my Jesus. Thank you for touching them. Thank you for setting them free. Thank you, Lord Jesus, as your word goes forth too, Lord, from the servants' lips, Lord, as you have been anointing them, Lord, to bring forth a word such as a time such as this, Lord, that is going to go forth, Lord, with victory upon their hearts and lives, bringing forth deliverance upon them, Lord. And as you are touching them that this very moment, Lord, let healing virtues flow through them at this time, Father. By thy stripes they are healed in the name of Jesus Christ. Even Isaiah 53 says, Lord, according to your word, you were, Lord Jesus, wounded for our transgressions, bruised for our iniquities, Lord, and by thy stripes we are healed, Lord Jesus, and our chastisement was upon you, Lord. And we thank you, Jesus, because of that. We were healed, we were set free, our sins were forgiven, cleansed, and set free, and by which we have, Lord, come out of eternal damnation into eternal life that you have given us, Lord, from hell to heaven, Lord, that we can reach heaven because and go into heaven because of that, Lord. So we thank you, Father. Now we, Lord, entrust, Lord, each and every one of them, Father, into your hands as they hear the word, Lord, let them have the freedom of the Spirit going forth, Lord, and setting them free and giving them victory. In Jesus' name we pray. Amen and amen. Amen. Amen, amen. Praise the Lord. நன்றி நன்றி நன்றி. அருமையான தமிழ் பாட்டை பாடினீர்கள். ஐ திங்க் இட்ஸ் அ கோர் அந்த கரல் நன்றாக இருந்தது. மாசில்லா தேவபுத்திரன் மானிடரானாரே. நன்றி. அருமையான வார்த்தை மூலமாக கத்தரை மகிமைப்படுத்தினீங்க. உங்களை உங்களோட குடும்பத்தாரையும் கத்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். நன்றி நன்றி சிஸ்டர் ரஞ்சினி. நன்றி. ஆமென். God bless you. God bless you too. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். இப்பொழுது டாலி அவர்கள் ஊழியர்களுக்கான ஜபித்து சிறிய பாட்டை பாடுவார்கள். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமீன் ஐயா. மறுபடியுமாக உங்களோட எங்களோட பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட சித்தத்தின்படி ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காண்டி நன்றி அப்பா. அப்பா, எதிர்பாராத விதமாக என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர் அப்பா, எங்களுக்கு ஒளியாக நின்று நித்திய வெளிச்சத்துல வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை கொண்டு வர செய்திகள், பாட்டுகள், கவிதைகள் யாவற்றையும் ஆண்டவரே புதிதான ஆசீர்வாதமாக எங்களுக்கு புதிதான வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. உங்களுக்கு நிழலாக உங்கள் அருகில் நின்று ஆண்டவரே அவர்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வச்சு ஐயா. உங்க இரத்தமே ஜெயம். இரத்தத்தின் மூலமாக எங்கள் பாவங்களை மன்னித்தீங்க. உங்க இரத்தத்தின் மூலமாக நோய்களை குணமாக்கின தகப்பனே, இப்பொழுதும் எனக்கு பெரிய சாட்சியாக எனக்கு
இதுல நின்று உங்களுக்கு கவிதைகளை பாடி ஜெபிப்பதற்கு தந்த அந்த மகா பெரிதான அந்த பிரசனத்துக்கு உங்களுடைய அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். எங்களுக்கு ஒளியாக நின்று யாவரையும் ஆசீர்வதித்துக் கொண்ட கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரையும் இரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து வைங்க. புதிய அபிஷேகத்தினால ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நிரப்பி அப்பா பொதுவாக பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்கிற மறைவான நேரத்திலும் செய்கிற ஊழியத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் உங்களோட நாமத்துக்கென்று அவர்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தையும் உங்களோட புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இப்பொழுது மகேந்திரன் ஐயா வரப்போற அந்த செய்தியை கொடுக்கும் பொழுது உங்களோட பிரசனத்தினால் அவரை நிரப்பி அவரை உங்களுக்கென்று நீங்க பிரித்து எடுத்தீங்க ஐயா. அப்பா அங்கேயோ இருந்து அலைந்து திரிந்த மக்களை நீங்க பரிசுத்தமாக்கும்படியாக நீங்க பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாக்கி வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரும் உங்களை முழு இருதயத்தோட உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை மட்டுமே துதிப்பதற்கு தந்தை கிருபைகளுக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமே. சிறிய பாடல் தான் பாடிவிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. புவிதனில் உன்னை பூசித்திட புல்லுள்ள இடங்களில் மேய்த்தவரே. புவிதனில் உன்னை பூசித்திட புல்லுள்ள இடங்களில் மேய்த்தவரே. அகிலமதில் உன் தாகம் தீர்க்க அமர்ந்த தண்ணி ரெண்டை நடத்துகிறார். அகிலமதில் உன் தாகம் தீர்க்க அமர்ந்த தண்ணி ரெண்டை நடத்துகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. ஆறுதல் அற்ற என் ஆத்துமாவே அவரது வசனத்தால் தேற்றி உன்னை. ஆறுதல் அற்ற என் ஆத்துமாவே அவரது வசனத்தால் தேற்றி உன்னை. நித்திய நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. நான் நிலத்தில் ஜீவநாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே. நான் நிலத்தில் ஜீவநாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்திடுமே. நேத்திய வீட்டதில் அவருடனே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். நேத்திய வீட்டதில் அவருடனே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மை ஒன்றும் மறவாதே. ஆமீன் அப்பா. இப்பொழுது சிஸ்டர் சுபாவும் கூட கருத்துல மறுபடியாக கெடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை உங்களுடைய ரத்தத்தினால மூடி வைத்து அவர்களை தேவையை சந்தேகத்தில் அதை போக்கிலும் மரத்தில் அவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருத்தரும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதற்காக யாவரையும் உங்களுடைய அன்பில் அணைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் மகேந்திரன் ஐயா அவர்களை வரவேற்பமாக அவர் அருமையான செய்தியை கொண்டு வர போறால் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறோம். 110 நாட்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்க அருமையான வார்த்தைகளை கேட்பதற்கு பிரைஸ்லார் யாவரும் அன்போட மகேந்திரன் ஐயா வரவழைப்போம். நன்றி. பிரைஸ்லார் ஐயா. மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ்லார் ஐயா. செய்தி
8 மணிக்கு ஓ தான் 8 செய்தி. மணி தானே. ஓகே ஓகே, நான் முடிக்க ஓகே, இன்னும் இருக்கு டைம். நான் ஊழியர்க்காக ஜெபிக்கிறேன். ஊழியர்க்காக ஓகே, ஜெபிக்கிறேன். ஊழியர்கான் ஜெபிங்க. ஓகே. ஆமென். அந்த சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நேரத்திலும் வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலும் வார்த்தை குறித்த ஊழியக்காரர்கள் நேரம் காலம் பார்க்காது அதிகாலை 5:30 6 மணிக்கு வந்து தேவ செய்தியை கொடுக்கிறார். உண்மையில் ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. எனவே அவர்களுக்காக நாங்கள் குடும்ப ஜெபத்திலே கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். எங்களுக்கு ஊழியக்காரர் மிக முக்கியம். வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியம். அவருக்காக ஜெபிப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தையை கொடுக்கும் ஊழியக்காரர் ஒரு பாதபடியிலே வைத்து ஜெபிக்கணும். உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தவர் நீர் ஆண்டவரே. ஐயா, அந்த பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக ஊடுருவி சென்ற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வேதாகமத்திலே ஆழமான சத்தியங்களுக்கு கற்றுத்தந்து ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட அந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும் சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. ஐயா, அந்த உலகிலே எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் சுவாமி. இரவு பகலானால் கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதிக்கிற தேவனே, ஆசீர்வதியும். சங்கம வானொலியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஐயா, அந்த ஊழியக்கார சபைகள் பழகி பெருகட்டும் ஆண்டவரே. உற்றார் உறவினர் ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதத்தில் கட்டளெடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். யோவான் 1:1 சுவாமி, இந்த ஊழியக்காரர் கொடுக்கும் வார்த்தைகள் ஆண்டவரே மிக அருமையான வார்த்தைகள், ஆழமான சத்தியத்தை எடுத்துரைக்க நாங்கள் அதை கற்றுக்கொண்டு வார்த்தையில் வேறொன்று கனியெடுக்கும் பிள்ளைகளாக மாற நீ கிருபை செய்து சுவாமி, அந்த கிருபைக்காக நன்றி. ஐயா, மறு உழைப்பு இலங்கை நாட்டிலே அநேக தேவ பிள்ளைகள் இந்த மறு உழைப்பை கேட்கிறார்கள், வார்த்தையை கேட்கிறார்கள், பாடலை கேட்கிறார்கள். கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். எந்த வீட்டிலே எந்த உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை தொனிக்கிறதோ அந்த வீட்டில் ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த வீட்டில் நித்திய வெளிச்ச பாடல்கள் ஜொலிக்குதோ அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம். ஆமா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கட்டாவே வீடுகளில் கொடுக்கும்பொழுது அசுத்தங்கள் வெளியேறும். ஒரு பரிசுத்தமான வீடாக மாற கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, இன்றைய நாளிலே வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சுவாமி, நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவர். ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது சுவாமி. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் சுவாமி. ஊழியருக்காக, சங்கம வானொலிக்காக, நித்திய விளச்சத்தை நடத்துகிற தேவ பிள்ளைகளுக்காக, தாளந்து கொடுக்கிற பிள்ளைக்காக பாடப்பட்டு ஜெபிக்க வேண்டும். இலங்கை நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும். காரணம், இந்த ஜெபத்தை கேட்கிற தேவன். ஸ்ரீலங்கா ஜெபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இத்தனையோ பிள்ளைகள் வந்து சங்கம வானொலியிலே அதிகால வேலையிலே ஸ்ரீலங்காக்காக ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். காரணம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், சேற்றினங்களை தூக்கி எடுத்தவர், பாவங்களினாலும் சாபங்களினாலும் விக்கிர வழிபாட்டிலும் மறுத்த எங்களை உயிர்ப்பித்த தெய்வம். ராஜாக்கள், பிரபுக்கள், நீதிமான்கள், அப்பா பிதாவே நிலைக்கும் புத்திர சேதத்தை தந்தார். சுவாமி, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இந்த நிகழ்ச்சியை நடக்கும்போது சுவாமி நீர் அற்புதத்தை நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவ ஊழியர்கள், தேவதாசர்கள், தாளந்தை கொடுத்த பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிரிக்க வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா, சிஸ்டர் சுபா இளங்கோ விரத்த கோட்டைகள் மூடுவேன். இந்த சோருக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கட்டவிடுமா ஆண்டவரே. அந்த மகள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. மான போல துள்ளி வந்து ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் மேல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே,
வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. சோதனைகள் ஜெபிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகள் ஜெபிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. ஆமாண்டவரே, நாங்கள் ஊழியத்திலே சோர்ந்து போகாதபடி, தாழ்ந்தை கொடுக்க நேரத்தில் சோர்ந்து போகாதபடி சுவாமி, நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறச்சையும் ஞானத்தை தந்து நீர் எங்களை கரம் பிடித்து வளர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தவர் நீர் ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவர் நீர் ஆண்டவரே. தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போறவர் நீர் ஆண்டவரே. தேவனே, ஆணி வாழ்ந்த கரத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த நித்தியத்தில் கடந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கும் தாசர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மாறு ஒழிப்பை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து சங்கமா வானொலி நிலையத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். நீங்க செய்தி கொடுக்குறீங்க 8 மணிக்கு? ஆமா, 8 மணிக்கு. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அம்மையன் கத்தர் நல்லவர், போதுமானவர். அவருடைய வார்த்தை கூறினபடி சோர்ந்து போகாம இருப்பதற்கு கத்தர் மோசையோடு பேசினது போல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு கட்டளையிட இல்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு இனிமையானதும் எவ்வளவு எங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவரும் போதுமானவர். அவரை நாங்க நம்பி இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்ல உள்ள தகப்பன் எங்களை எப்பொழுதும் அவருடைய திருக்கரத்தால் தாங்கி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். நாங்க இந்த பழைய வருடம் இன்னொரு மந்த் அது கிழமையால முடிய போறது. ஒவ்வொரு நிமிடமும் அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பெரிதான காரியங்களை புதிதான வருடத்துல நாங்க எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். புதிதான வார்த்தைகள் எங்களுக்குள்ள நாங்க அவர் பரிசுத்தமா இருப்பது போல எங்களையும் பரிசுத்தமாப்பதற்கு இந்த புதிய வருடத்துக்கு எங்களை புதிதாக ஒப்பு கொடுப்போம். அவர் எங்களுக்கு பெரிய காரியங்களை நித்திய வெளிச்சத்துல சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சம் எல்லா ஊழியத்திலும் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு விடுதலையும் பெரிதான ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். டபுள் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் ஸ்பிரிட். God has double portion of the spirit upon them. அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர்களை எங்களுக்கு டபுளாக எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். அவர் நல்லவர், போதுமானவர். ஆமென். அவர் வாக்கு தத்தம் ஒருபோதும் விலகிட மாட்டார். அவருடைய வாக்கு தத்தம் எப்பொழுதும் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர்
அவர் நல்லவர், அவர் பெரிதான காரியங்களை எப்பொழுதும் எங்கள் மத்தியில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆமேன். அவர் எங்களை தெரிந்தெடுத்தார். எங்கேயோ இருந்தவங்களே, வண்ணாந்திரத்துல இருந்து அலைஞ்சு திரிஞ்சு எங்கேயோ எல்லாம் இருந்த இடத்துல வண்ணாந்திரத்துல இருந்து கத்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்த தகப்பன் எங்கள் மத்தியிலும் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் எங்களை எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் நாமமே இனிதான நாமம் என்று கூறி இன்னும் அதிகமாக அவரை நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு சிறிய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் நல்லவர். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜா நம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் இனம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரரவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். ஆமேன். அவரை நாங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை ருசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் நாங்கள் அனுபவிக்கும் பொழுது, கர்த்தர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அதே மாதிரி அப்பா, கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் மேல உங்களோட சத்தியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. இந்த கடைசி காலத்துல உலகமெங்கும் ஆண்டவரே இருள நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒளி கொடுக்க வந்த தகப்பனே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் கூறியபடி உங்களோட
உங்களுடைய வார்த்தையை யாவர் மேலும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமை படுவதாக என்று கூறி கர்த்தரை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்ததை கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென். அவர் வாக்கு தத்தம் மாறாதவர், என்றும் அற்புதம் செய்தவர். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. நான் சிறிய ஒரு சாட்சியை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளவோ நன்மைகள் எங்களோட ஜீவியத்துல செய்திருக்கிறார். நாங்க தீமையான வாழ்க்கையில தீமையான நன்மையும் வரும் பொழுது தீமையானவைகளை கர்த்தர் எங்களுக்கு நன்மையாக செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கிறார். அப்படியே அவருக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கடந்த மாசமாக எனக்கு ரொம்ப இருதயத்துல வீக்னஸும் அஸ்மாவும் இல்லாத வியாதிகள் வந்திருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை கூறின. கர்த்தர் எனக்கு அவரோட தரிசனத்தை எனக்கு காண்பிக்கும்படியாக கர்த்தர் இவ்வளவு அந்த மோசேக்கு தரிசனமாக அவர் அந்த முட்செடியில் இருந்து அவர் எப்படி அவருடைய பிரசனத்தை அவர் காண்பித்தாரோ அதே மாதிரி எங்களுக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை கூறினது, அப்பா என்ன ஜீவ காலம் முழுக்க உங்களுக்கென்றே நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு தரம் எனக்கு சான்ஸ் தாங்க. உங்களுக்கென்றே நான் வாழுவேன். இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை எங்களுக்கு அனுபவிப்பதற்கு. யாரிடம் செல்வம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உங்களிடத்துல தான் இருக்கிறது. உங்களோட அந்த ஜீவத்தை நீங்க என்னில ஊதும் பொழுது, if you blow your breath upon me, I can live for long life. Because he live, we can face for another day. அவர் ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க கூடியதா இருக்கிறது. நான் காலை ஜெபத்துல எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது நல்லா கொஞ்சம் பேலன் வந்துச்சு. எழும்பி போய் காலை ஜெபத்துல இருந்து நான் திருப்பி ரூமுக்கு போகும் பொழுது எனக்கு இங்கே இருந்து ஜெபிக்கிறது கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வந்தார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நாங்க கர்த்தர் செய்த எங்களுக்கு வியாதியல்ல மட்டும் இல்ல, மற்ற வேலைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பண உதவிகளும் என்ன விதமா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இலங்கை தேசத்தில் இப்ப கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு யாருக்கு நாங்க உதவி செய்யும் பொழுது கர்த்தர் எங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார். எனக்கு செய்த கொடுத்த புதிதான பலனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நான் இன்றைக்கு கர்த்தர் என்னை எதிர்பாராத விதமாக இன்று மாலை நேரத்துக்கு தந்த கிருபைக்கும் அவர் அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். அவரை நாங்கள் இறுகி பிடிக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் எங்க கூட இருந்து எங்களுக்கு நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டாரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறேன். உம்மால் கூடும் அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்படியா இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போறபடினால் அவரை நான் நன்றி செலுத்துறேன். என்று அவர் குருடர்களை பார்க்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார். அப்பா உம்மால மட்டும்தான் அதை செய்ய முடியும். கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியில் ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் அன்று கொண்டாடுற மக்களுக்கு ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே அதை கொண்டாட முடியாம இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆக்களோட கூட இருங்க. இலங்கை தேசத்துக்காண்டி வருகிறேன். அங்க இருக்கிற அப்பா அந்த நிலைகள்ல நீங்க உங்களோட கரத்தை நீட்டி அவர்களுக்கு உங்களோட சமாதானத்தை கட்டளையிடுங்க ஐயா. உங்களோட சமாதானத்தை மட்டுமே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவரை உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கு அப்பா அந்த தேசமே மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு நீங்க அற்புதம் செய்யற தகப்பனா இருக்கிறீங்க. இப்பொழுதும் அவர்களை வழி நடத்தி இருந்த கஷ்டத்தில் இருந்து அதிகமாக அவர்களை விடுதலாக்கி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. அங்கே நீங்க பெரிய அற்புதங்கள் செய்து உலகமெங்கும் உங்களை நாங்க அப்ப ஆராதிப்பதற்கு இன்னும் புதிதான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து நடத்தி வர்ற கிருபைகளுக்காக நன்றி. சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் ஐயா உங்களுக்குரியது. நீங்க ஒளியாக வந்து எங்களை அழைத்தீங்க ஐயா. நான் அப்படியா கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அவருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். அவருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி. இப்பொழுது நாங்க இன்னொரு 4 நிமிடம் இருக்கும். மைந்தன் ஐயாவை நாங்க வரவழைப்போம். அவர் சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்பார நினைக்கிறேன். பிரைஸ் லார்ட் மைந்தன் ஐயா.